வணக்கம். இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது 2026 ஆருத்ரா தரிசனம் தேதி, நேரம், விரத முறை, தாலிசரடு மாற்ற உகந்த நேரம் என்ன என்பதை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. 2026 ஆருத்ரா தரிசனம் தேதி ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை, மார்கழி மாதம் 19ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் நாளன்று வருகின்றது. இன்று அனைத்து சிவாலயங்களிலும் விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமான ஒன்று. சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனம் செய்ய முடியாதவர்கள் அருகிலுள்ள சிவாலயங்களிலும் அல்லது வீட்டிலேயும் அபிஷேகம் செய்யலாம். வரலட்சுமி நோன்பிற்கு இணையாக கருதப்படுவது இந்த திருவாதிரை விரத முறை. அதிகாலை எழுந்து குளித்து பூஜை அறையில் சிவன் அல்லது நடராஜ படம் சிலை வைத்திருப்பவர்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து படத்திற்கு சங்கு புஷ்பம் அல்லது வில்வம் கட்டாயம் சாற்ற வேண்டும். பிறகு சிவபுராணம் படித்து நைவேத்தியமாக திருவாதிரை களி கட்டாயம் வைக்க வேண்டும். இதை காலை பிரம்ம முகூர்த்தத்திலேயே செய்வது மிக கூடுதல் பலனை கொடுக்கும். பிறகு கோவிலுக்கு சென்று அபிஷேகம் பார்த்த பிறகு வீட்டிற்கு வந்து மதியம் படையலில் அதாவது சமையலில் 7 அல்லது 21 காய்கள் கட்டாயம் சேர்க்க வேண்டும். அன்று முழுவதும் உபவாசமாக இருப்பது நல்லது. மாலை விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். இயலாதவர்கள் பால் பழம் மட்டும் அருந்தலாம். பிறகு நோன்பு இருப்பவர்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். தாலி சரடு மாற்ற உகந்த நேரம் அதிகாலை 6:25க்குள் அல்லது காலை 8:10 முதல் 9:20க்குள் அல்லது காலை 11 மணி முதல் 11:50 நிமிடத்துக்குள் மாற்றலாம். தாங்கள் சிவன் பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை எழுதவும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.